ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தோம்னாக்கா சிம்பிளிஃபிகேஷனில் உள்ள ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். இந்த சம் பார்த்தோம்னாக்கா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கண்டிப்பாக வரக்கூடிய சம் இது. இந்த சம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப 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 முக்கியமான சம். ஃபஸ்ட்டு சம் சொல்கிறேன். -3/5, 7/-10, -15/20, 14/-30, -8/15. இந்த நம்பர்லாம் வந்து ஏறுவரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஏறுவரிசை இறங்கு வரிசை, அதாவது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏறுவரிசை அப்படிங்கிறது என்னன்னாக்கா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுதுறது. இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுதுறது. இங்கே பார்த்தோம்னா கொஸ்டினை பாருங்கள், எல்லாமே வந்து மைனஸ் வந்திருக்கு. மைனஸில் பார்த்தோம்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வரும். ஏறு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர், அதாவது மைனஸில் வந்தால் மட்டும் நான் சொல்கிறேன். மைனஸில் இருந்துச்சுனாக்கா ஏறு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரில் எழுதணும். இறங்கு வரிசைனாக்கா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர், அதாவது ஆப்போசிட்டாக எழுதணும். மைனஸில் வந்திருந்தா நமக்கு வந்து இந்த சம்மில் பார்த்தோம்னா எல்லாமே மைனஸில் கொடுத்துருக்காங்க. இந்த சம் வந்து இன்னொரு தடவை நான் எழுதிக்கிறேன். கொடுத்துருக்குற சம் வந்து நான் வந்து இது மாதிரி எழுதிக்கிட்டேன். இது மாதிரி வரிசையாக வந்து எழுதிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னாக்கா எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்லாமே வந்து மாறுபட்டு இருக்குது. எல்லாத்தையும் காமன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். அதாவது கீழே உள்ளத்துக்கு மட்டும் 5, 10, 20 அதாவது இந்த மாதிரி இதை வந்து நம்ம காமனாக மாற்றணும் அப்படின்னா மெத்தடே வந்து அதுதான். டினாமினேட்டரை வந்து எடுத்து எல்சிஎம் எடுக்கிறது தான் வந்து மெத்தடு. எனக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். டினாமினேட்டரில் உள்ள நம்பர்லாம் எடுத்து வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். டினாமினேட்டர் உள்ள நம்பர்லாம் வந்து எடுத்து எழுதியிருக்கேன். இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா எல்லாத்துலேயும் காமனாக உள்ள நம்பர் வந்து 5. 1 5 7 5 10, 4 5 20, 6 5 30, 3 5 15. எல்சிஎம் எடுக்கிறதுனால அடுத்தது பார்த்தோம்னாக்கா 2 எடுக்கலாம். 1 1 2 2 6 3 அப்படியே இறக்கிக்கிறோம். அடுத்ததில் வந்து 3 எடுக்கலாம். 1 1 2 1 3 3 1 3 3. எல்சிஎம் எடுத்தோம்னா 2 10, 5 3 30, 30 × 2 60. அப்போ இதுக்கு கிடைக்கிற எல்சிஎம் என்னன்னு பார்த்தோம்னா 60. கொடுத்துருக்கிற சம்மில் வந்து டினாமினேட்டரில் உள்ள நம்பர்லாம் எடுத்து எல்சிஎம் எடுத்திருக்கோம். நமக்கு கிடைச்ச எல்சிஎம் என்னன்னு பார்த்தோம்னா 60. இந்த 60க்கு ஈக்குவலாக எல்லா நம்பரையும் நம்ம வந்து மாற்றணும். ஓகே, இப்போ வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம். அடுத்து வந்து எல்லாத்தையும் காமனாக மாற்றணும். காமனாக மாற்றுறதுக்கு வந்து இப்போ வந்து கீழே உள்ள நம்பர் வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 60 கிடைக்கும். 60 எதனால இங்கே வைக்கிறோம்னாக்கா எல்சிஎம் நமக்கு கிடைச்ச எல்சிஎம் அதன்படி வைக்கிறேன். இந்த 5 வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 60 கிடைக்கும். அப்போ கீழே 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதில் பார்த்தோம்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 60 கிடைக்கும். அப்போ கீழே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 60 கிடைக்கும். அதே போல் கீழே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே போல் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும் அதே நம்பரால். இங்கே வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும். எதனால் 60 சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? நமக்கு கிடைச்ச எல்சிஎம் வந்து 60. அப்போ 30 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும். அதே போல் இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும். 15 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும். அதே போல் இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி காமனாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுத முடியும். அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். கீழே வந்து கண்டிப்பாக வந்து 60 தான் வரும். ஏன்னா 5 12 60, நம்ம 60க்கு தகுந்தாப்பில் தான் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிப்போம். அதனால் கீழே வந்து எல்லா நம்பருக்குமே வந்து 60 தான் வரும். மேலே பார்த்தோம்னா 3 12 36. மைனஸை மறந்துடாதீங்க, இது வந்து மைனஸ் நம்பர், -36. அடுத்த நம்பர் பார்த்தோம்னா கீழே வந்து கண்டிப்பாக 60 தான் வரும். மேலே வந்து 7 42 மைனஸ். கீழே பார்த்தோம்னா 60 வரும். மேலே பார்த்தோம்னா 3 15 45 மைனஸ். அடுத்து இதில் பார்த்தோம்னாக்கா கீழே வந்து 60 வரும். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே 60 தான் வரும். மேலே வந்து -28. எல்லாத்தையும் வந்து காமனாக மாற்றியாச்சு. கீழே வந்து இங்கே வந்து 60 வரும்.
மேலே வந்து 8×32 எல்லாமே வந்து மைனஸ் நம்பர். மைனஸை விட்டுறக்கூடாது. எதனால் மைனஸ்ன்னு சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறோம்னாக்கா ஏறுவரிசை இறங்கு வரிசையில் எழுதும்போது, அதாவது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது மாற்றி எழுதணும், அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தோம்னாக்கா இது கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஏறுவரிசை இறங்கு வரிசையில் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ஏறுவரிசை எழுதுவோம். ஏறுவரிசையில் எழுதும்போது ஃபஸ்ட்டு நம்பரை போட்டுக்குவோம். ஏறுவரிசையில் எழுதும்போது நார்மலாக 1 2 3ன்னு வந்துச்சுனாக்கா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதணும். இது வந்து மைனஸில் வரதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுதணும். இதில் பெரிய நம்பர் எது ஃபஸ்ட்டு? இதுதான் ஃபஸ்ட்டு. -45 தான் பெரிய நம்பர். அதுக்கு அடுத்து வந்து இது. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இது. அடுத்து பார்த்தோம்னா இது. அடுத்து பார்த்தோம்னா இது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏறுவரிசையில் நமக்கு கேட்ட கொஸ்டின் வந்து ஏறுவரிசையில் எழுதணும். நான் வந்து ஏறுவரிசை வரிசையில் தான் வந்து இதை எழுதியிருக்கேன். இது வந்து அப்படியே எழுதணும். ஆனால் வந்து இந்த நம்பர் எழுதணும். அவங்க கொடுத்த கொஸ்டின் எழுதணும். இது எழுதிடக்கூடாது. ஆப்ஷனில் இதுவே கொடுத்தாலும் நமக்கு வந்து கொஸ்டினில் உள்ளதை தான் வந்து நம்ம எழுதணும். அப்போ ஏறுவரிசையில் எழுதும்போது ஃபஸ்ட் நம்பர் என்ன? இது. உங்களுக்கு இந்த ஆர்டரில் நீங்கள் எழுதுறான்னு எழுதிக்கங்க. இல்லைன்னா நம்ம நார்மலாக எழுதுகிற ஆர்டர்லையும் எழுதிக்கலாம். ஏறுவரிசை வந்து ஃபஸ்ட்டு 1 வந்து இது. இப்போ இதுக்குரிய கொஸ்டின் வந்து -15/20, செகண்ட் இது -7/10. தேர்ட் நம்பர் என்ன? -36/60. அதுக்குரிய கொஸ்டின் வந்து -3/5. அடுத்து ஃபோர்த் நம்பர் என்ன? கடைசி -8/15. கடைசி நம்பர் 15. ஃபிஃப்த் நம்பர் எது? இது -14/30. ஏறுவரிசைங்கிறது நார்மலாக ப்ளஸில் வந்துச்சுன்னா 1 2 3ன்னு வந்துச்சுன்னா சின்ன நம்பர்லேருந்து பெருசு எழுதணும். இது வந்து மைனஸில் வரதுனால பெரிய நம்பர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணிவிட்டு ஏறுவரிசை ஆர்டர் எழுதிட்டேன். அடுத்து பார்த்தோம்னா இறங்கு வரிசை. இறங்கு வரிசைங்கிறது நமக்கே தெரியும். சின்ன நம்பர்லேருந்து பெருசு எழுதுறது. நம்ம மறுபடியும் இதை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். நமக்கு இந்த ஆன்சர்லேருந்து நம்ம ரிவைஸில் எழுதிடலாம். சப்போஸ் இறங்கு வரிசை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இங்கே ஆர்டர் பண்ணிட்டு கூட மறுபடியும் எழுதிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக தோணுதோ மெத்தட் வந்து இதுதான். நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக தோணுதோ நீங்கள் வந்து எழுதிக்கலாம். -3/5, -7/10, -15/20. இதுதான் வந்து ஆன்சர். அதாவது ஒரு பின்னம் கொடுத்து அதை ஏறுவரிசையிலோ இறங்கு வரிசையிலையோ எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குற பின்னத்துக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறோம். டினாமினேட்டர் எடுத்து எல்சிஎம் எடுத்துக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து 60 கிடைக்கிது. அந்த 60 வச்சுக்கிட்டு ஒரு நம்பருக்கும் எதால் மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும் அப்படிங்கிறது கீழே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து எல்லா நம்பரையும் வந்து காமனாக எடுத்ததுக்கப்புறம் இதுதான் வந்து மெத்தடு. இது காமனாக எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஏறுவரிசை இறங்குவரிசை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் தப்பாக வரும். இந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது அதை வந்து காமனாக எல்லாம் எல்சிஎம் எடுத்து காமனாக கொண்டு வந்துட்டு அதுலேருந்து ஏறுவரிசை இறங்குவரிசை கண்டுபிடிக்கணும். இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.